Hello students, இப்போ 12th economics 2021 batch studentக்கு important questions பார்க்கலாம். பாருங்க, இதுதான் 2 mark. Chapter 1ல third circular flow of income, Chapter 2 fifth GDP deflator, Chapter 3 7th rural unemployment, 10th sales law ரொம்ப important, 12 components, Chapter 4 13th பாருங்க consumption function, 20 multiplier, 21 accelerator. Chapter 5th பாருங்க ஒரு question தான் இருக்கு, define inflation. Chapter 6 23 commercial bank. Chapter 7 பொறுத்த வரைக்கும் எல்லாமே important. அதில் terms of trade is very important. Chapter 8ல வந்து 34 free trade area, 35 two affiliates. Chapter 9 பொறுத்த வரைக்கும் 38 difference, 41 components. Chapter 10ல ecosystem and the countries வந்து ரொம்ப important. அதே chapter 11ல பாருங்க நிட்டியாக், அதுவும் ரொம்ப important. chapter 12ல எல்லாமே important. மெயினாக வந்து இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் 2 marks கேட்பாங்க. அதனால் எந்த இதுவுமே அவாய்ட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. த்ரீ மார்க்ஸ் பாருங்கள். சாப்டர் 1ல் 6th one difference, 7th one two sector circular flow of model. இது அந்த circular flow of model வந்து ரொம்ப important. Chapter 2ல் solution, Chapter 3 13th how wage reduction, 14th sales law, 16th aggregate demand, 18th question வந்து cancel portion, அது வந்து படிக்க வேண்டாம். Chapter 4ல் வந்து 21 22 அந்த டிஃப்ரென்ஸு, 19th கேன்சல்டு போர்ஷன், அது படிக்க வேண்டாம். Chapter 5ல் determinants, 24 types, இது ரெண்டும் important. Chapter 6ல் 27 methods, 31 objectives. Chapter 7ல் 33 net barter trade, 34 difference, 35 import quota. The difference import quota வும் ரொம்ப important. 30 chapter 8ல எல்லா கொஸ்டினுமே important. chapter 9ல அந்த similarities. chapter 10 வந்து types. chapter 11ல 15th one causes, 51 break, 54 பாருங்க அந்த difference, 55 வந்து அந்த function. chapter 12ல வந்து sums, kinds, difference. இந்த sum வந்து கம்பல்சரியாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் வருது. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அப்புறம் இப்போது 5 மார்க் எக்கனாமிக்ஸ் 5 மார்க்கில் ஃபஸ்ட் லெசனில் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் மார்க்ஸ் 20 கேட்டாங்க. ஸோ வந்து கேபிட்டலிசம், செக்குலரிசம் அண்ட் மிக்சிடிசம் அது இம்பார்ட்டன்ட், அது படிச்சுக்கோங்க. சாப்டர் 2லேருந்து வேரியஸ் மெத்தட்ஸ், இது ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுவும் படிச்சுக்கோங்க. சாப்டர் 3 சேல்ஸ் லா, இந்த சேல்ஸ் லா இல்லைனா ஃபிஷர்ஸ் லா 2 கொஸ்டின் இருக்குது. இந்த 2 கொஸ்டினில் கம்பல்சரி ஏதாவது ஒன்று. ஃபிஷர்ஸ் லா வந்து சாப்டர் 5ல் இருக்குது, சேல்ஸ் லா வந்து சாப்டர் 3ல் இருக்குது. 6th one வந்து ரெடியூஸ்டு போர்ஷன், ஸோ அது படிக்க வேண்டாம். சாப்டர் 4 வந்து அந்த டிஃப்ரென்ஸ், சாப்டர் 5 ஃபிஷஸ், 10th one அந்த ஃபங்க்ஷன். சாப்டர் 6 பாருங்கள் ஃபங்க்ஷன், 13th 14th ரெண்டுமே ஃபங்க்ஷன். அந்த 2 ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்ஸ்,
அதாவது 19th ஒன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிஸ்இக்விலிபிரியம் இன் த பேலன்ஸ் பேமெண்ட் ஆஃப் ட்ரேட். இது இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த லெசனில் வந்து 5 மார்க்கை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் 90, 90, 100 எய்ம் பண்ணுறவங்க இந்த லெசனில் இருக்க 5 மார்க் படிச்சுக்கோங்க. சாப்டர் 8 வந்து 23 ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து கம்பல்சரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். அது எந்த லெசனில் இருந்து கூட வரலாம். சாப்டர் 10ல் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ அது கம்பல்சரியாக வரும், அது படிச்சுக்கோங்க. சாப்டர் 11 வந்து டைப்ஸ் ஆஃப் பிளானிங் வந்து மார்ச் 20ல் கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வருஷம் ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின் பிளானிங் எதிர்பார்க்கலாம். சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் ஒரு சம் கம்பல்சரி, அது படிச்சுக்கோங்க. ஸ்லோ லேர்னர் சம் படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் வந்து ஹையர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க அதுவே படிச்சுக்கோங்க. ஆனால் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ஒரு சம் கம்பல்சரியாக வரும்.